குழம்பு வைக்கிறப்ப உருண்டையை இட்லி பானை வேக வச்சு குழம்புல போடுறதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், உருண்டையும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறத மூலயமா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு கப்பில் கடலைப்பருப்பும் அதே அளவு துவரம்பருப்பும் ஒரு 2 hours முன்னாடியே ஊற வச்சு எடுத்தாச்சு. ஸோ இது 4 பேருக்கான உருண்டை குழம்பு ரெசிபி தான். நல்லா ஊனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு 80% நல்லா மாவு அந்த கடலைப்பருப்பெல்லாம் ஓட்டி எடுத்துருங்க. ஓட்டினதுக்கப்புறமா தேவையான வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காய பவுடர், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், பச்சை மிளகாலாம் போட்டு எல்லாம் ஒத்தாப்பில் பிரட்டி எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக வீட்டில் வைப்போம் இல்லையா காரக்குழம்பு, அதே மெத்தட் தான். அது கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் மசாலா கம்மியாகவும் வச்சிங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப திக்காகாமல், அதே மாதிரி உருண்டையில் ரொம்ப காரம் உப்பெல்லாம் சேராமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச உருண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நல்லா உருண்டை நல்லா பொங்கி எழும்பி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த உருண்டையை போட்டு எடுத்துனோன்னா சூப்பராக உருண்டை வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உடையாது, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.